தமிழ் மல்டிமீடியா துறைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குரோடால நம்ம இப்ப பார்க்க போற டூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிக் ஷேப்ஸ் எல்லாம் நிறைய நம்மளுக்கு குரோடால கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ரெக்டாங்கிள் டூல், எலிப்ஸ் டூல், பாலிகான் டூல், இன்னும் வந்து இந்த கஸ்டம் ஷேப் டூல்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் வந்து நம்மளுக்கு கோரல்டால கொடுத்துருக்காங்க. நம்ம கோரல்டாவுடைய முதல் பார்ட்லேயே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஷேப்ஸ் எல்லாம் இல்லாம கோரல்டால நம்மளால ஒரு எந்த டிசைனுமே வந்து கிரியேட் பண்ண முடியாது. இந்த ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து ஒரு டிசைனே வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து கோரல்டால இந்த ஷேப் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸா இங்க நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம நினைக்கலாம், இது எதுக்கு தேவையில்லாம இங்க கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சும்மா ஒரு கட்டை மாதிரி இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு, ஒரு பாலிகான் மாதிரி இருக்கு, சதுரம் மாதிரி இருக்கு அப்படின்னு கிடையாது. இந்த ஷேப் இல்லாம நம்மளால எந்த டிசைனுமே கோரல்டால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற அந்த ஷேப் டூல்ஸ்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரெக்டாங்கிள் டூல் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு, அதோட ஷார்ட்கட் வந்து F6. ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்க்கு ரெக்டாங்கிள் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பேஜ் ஃபுல்லாவோ இல்லை வந்து பேஜில் வந்து ஒரு பாதியோ, எத்தனை ரெக்டாங்கிள் வேணுமோ அவ்வளோ ரெக்டாங்கிளை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே பாத்தீங்கன்னா அதே ரெக்டாங்கிள் டூல்லையே அடுத்தது பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா, நம்ம எந்த ஆங்கிள் நீங்க லைன் கிரியேட் பண்றீங்களோ அங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ நான் அப்படி ஒரு கிராஸா ஒரு லைன் அப்படி கொண்டு போறேன், அப்படி இந்த ஆங்கிள் எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும்னா இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்படி இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நான் வந்து delete பண்ணிடுறேன். delete பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிளை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத நான் சொல்றேன். 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆங்கிள் நான் ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்றேன். இப்போ அங்கேருந்து எனக்கு அந்த ஆங்கிள் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி எப்படி கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ நார்மல் ரெக்டாங்கிள் வரைஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம வந்து நார்மல் ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம். பட் இந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல் மூலமா நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் அந்த ரெக்டாங்கிள் இருக்கணுமோ அதே ஆங்கிளில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டுடோரியலில் நம்ம வந்து கோரல்டால மற்ற டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் யூடியூப் சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.